புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதால் பொதுமக்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு சிரமத்திற்குள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கொடை கம்பெனி வீதி, காமராஜ் வீதி, செந்தாமரை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரசு குழாய்களில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் ஒருவித துர்நாற்றம் வீசுவதாகவும், சுவை வித்தியாசமாக இருப்பதாகவும், அதனை குடிக்கும் மக்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ள பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். அரசு இவ்விவகாரத்தில் அலட்சியமாக இருப்பதாகவும், தாமதிக்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மெயின் பிரச்சனை எங்களுக்கு தண்ணி தான். முத்தால்பேட்டை மட்டும் இல்லை, பக்கத்தில் காமராஜ் செந்தாமரை நகர்லாம் இருக்குது. எல்லா தெருவிலுமே தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குது. தண்ணினால எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். அதிகமாக வாமிட் தான் அதிகமாக இருக்குது. 2-3 பேர் செத்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் வந்துருக்கு. தண்ணி ஒரு மாதிரி மாறுது, வாயில் வைக்க முடியும். வாயில் ஊற்றினா உப்பு கட்டிக்குது. கடல் தண்ணி ஒரு நேரம் குத்த மாதிரி இருக்குது. நேராக கடல்லேருந்து வந்த மாதிரி இருக்குது. தண்ணி உப்பு கட்டிக்குது. பால் காசுலாம் முடிச்சு போகுது. தண்ணியே எப்பவுமே எங்கள் மருமக காட்டு வந்து பாட்டிலோட குடிச்சு போயிடுது. இன்னும் ஒருத்தர் வந்தாரு, குடிச்சும் பார்த்துட்டு இங்கே குடிச்சிட்டு நல்லா இல்லை. அவருக்கும் கொண்டு கொடுத்தோம். அவர் நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் தான் நல்ல நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த தெரு பூரா பக்கத்து தெரு அண்ணன் தெரு எல்லாமே சொல்லணும்.